Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹalleluya. ஸ்தோத்திரம். கிருபை உள்ளவரே உமக்கு நன்றி, இரக்கமுள்ளவரே உமக்கு நான் நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கிருபை உள்ளவரே உம்மை துதிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற சர்வ வல்லமையுள்ள கர்த்தாதி கர்த்தாவே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளிகளில் வாசம் செய்கிற எங்கள் ஜீவனுள்ள தேவனே, உம்மை நாங்கள் நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, நீ அருமையாய் கொடுத்த நல்ல ஆண்டவரே, இந்த மாலை நேரத்திற்காக நாங்கள் மனதாருமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆவியானவர் தாமே இந்த ஆராதனையின் ஆரம்பம் முதல் ஆண்டவரே முடிவு வரை உம்முடைய திவ்ய கரம், உம்முடைய திவ்ய வழி நடத்துதல், உம்முடைய திவ்ய ஆலோசனை இருக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனைக்கு வருகிற ஒவ்வொரு ஜனங்களையும் நீர் பேர் பேராய் தனித்தனியாய் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த நேரத்திலே வீடுகளில் இருந்து கிளம்பி வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் உம்முடைய பாதுகாப்பு இருக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த 50 நாட்கள் ஜெபத்திலே ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே தடைபட்டு நிற்கிற எல்லா விதமான காரியங்கள் ஆண்டவரே அனுகூலமாய் நீர் ஆண்டவரே சீக்கிரத்தில் கொண்டு சேர்க்க போறதற்காய் நாங்கள் மனதாரோமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் சர்வ வல்லமையுள்ள கர்த்தாதி கர்த்தாவே, தேவாதி தேவனே, ராஜாதி ராஜாவே, வல்லமையுள்ள கர்த்தாவே, சிங்காசனத்தில் மீது வீற்றிருக்கிற எங்கள் சர்வ வல்லமையுள்ள கர்த்தாவே, ஜீவாதிபதியே, உம்மை நாங்கள் நன்றியோடுமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த நல்ல அந்த அருமையான இந்த மாலை நேரத்திலே ஆண்டவரே உம்மை நாங்கள் மனதார உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹalleluya ஹalleluya ஹalleluya. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் மனதார உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே தகப்பனே உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே உம்முடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை நீர் வெளிப்படுத்த போறதற்காக ஆண்டவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய அபிஷேகத்தை எங்கள் மீது நீர் திரளாய் பெருக பண்ண போறதற்காக ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகத்தை நீர் எங்களுக்கு கொடுக்க போறதற்காக ஆண்டவரே உம்மை நாங்கள் மனதார உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா ஹalleluya ஹalleluya ஹalleluya. உமக்கு நன்றி 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 அப்பா. தேங்க் யூ ஜீசஸ். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாடுவோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா
ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா. எங்களை கிருபையாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, நீர் ஆசீர்வாதமாய் கொடுத்த மனமகிழ்ச்சி நல்ல இந்த மாலை நேரத்திற்காய் நாங்கள் நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் உம்முடைய ஆலயத்தில் வந்து உம்மை ஆராதிக்க, உம்மை உயர்த்த, உம்முடைய சிலுவை பாடுகளை குறித்து தியானிக்க, ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் தகப்பனை 7 நாட்களாக பிரித்து ஆண்டவரே ஒவ்வொரு காரியத்திற்காக சிறப்பு ஜபங்களை ஏறெடுக்க, சிறப்பு ஜபங்களை கேட்க கொடுத்த நல்ல இந்த வாய்ப்பிற்காக ஆண்டவரே உம்முடைய கிருபைக்காக நாங்கள் மனதாருமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாள் ஆராதனை நீர் முழுவதுமாக நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆரம்பம் முதல் நிறைவு வரை உம்முடைய கரம், உம்முடைய வழி நடத்துதல், உம்முடைய பிரசன்னம் சூழ்ந்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் தகப்பனே நீர் பேர் பேராய் தனித்தனியாய் நீர் ஆசீர்வதியும், பொறுப்படுத்திக் கொள்ளும். நீர் மாத்திரம் மகிமைப்படும். மீட்பெரும் அருமை இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். ஒரு சில பாடல்களை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு என்று சொல் மனமே என்ற பாடலை நம் அனைவரும் சேர்ந்து உற்சாகமாக பாடுவோம். என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என்னுயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தார், என்னோடிருக்கவே எழுந்திருந்தோர். என்னுயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தார், என்னோடிருக்கவே எழுந்திருந்தோர். விண்ணுலகுயர்ந்தோர் உன்னதம் சீரந்தோர், மித்திரனே சுக பத்தரமருளும். என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. பாவமோ மரணமோ நரகமோ பேயோ பயந்து நடுங்கிட ஜெயம் சிறந்தோர். பாவமோ மரணமோ நரகமோ பேயோ பயந்து நடுங்கிட ஜெயம் சிறந்தோர். சாபமே தீர்த்தோ சர்க்குருநாதன், சஞ்சலமினியே நெஞ்சமே மகிழ்வாய். என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. ஆசி செய்திடுவார், அருள்மிக அலி
என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. ஹல்லேலூயா. அடுத்த ஒரு பாடலை பாடுவோம். தாயினும் மேலா என் மேல் அன்பு வைத்தவர் நீரே, ஒரு தந்தையை போல என்னை ஆற்றி தேற்றிடுவீரே, என் உயிரோடு கலந்தவரே என்ற பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். தாயினும் மேலா என் மேல் அன்பு வைத்தவர் நீரே, ஒரு தந்தையை போல என்னை ஆற்றி தேற்றிடுவீரே, தாயினும் மேலா என் மேல் அன்பு வைத்தவர் நீரே, ஒரு தந்தையை போல என்னை ஆற்றி தேற்றிடுவீரே, என் உயிரோடு கலந்தவரே, உம் உறவாலே மகிழ்ந்திடுவேன், என் உயிரோடு கலந்தவரே, உம் உறவாலே மகிழ்ந்திடுவேன், உம்மேல் அன்பு வைத்தேன் நான், உமக்காக எதையும் செய்வேன், உம்மேலே அன்பு வைத்தேன் நான், உமக்காக எதையும் செய்வேன், தாயினும் மேலாய் என் மேல் அன்பு வைத்தவர் நீரே, ஒரு தந்தையை போல என்னை ஆற்றி தேற்றிடுவீரே, தாயினும் மேலாய் என் மேல் அன்பு வைத்தவர் நீரே, ஒரு தந்தையை போல என்னை ஆற்றி தேற்றிடுவீரே, கைவிடப்பட்ட நேரங்களெல்லாம் உம் கரம் பிடிப்பேன், என்னை காக்கும் கரம் அதை நழுவ விடாமல் முத்தம் செய்வேன், கைவிடப்பட்ட நேரங்களெல்லாம் உம் கரம் பிடிப்பேன், என்னை காக்கும் கரம் அதை நழுவ விடாமல் முத்தம் செய்வேன், என் உயிரோடு கலந்தவரே, உம் உறவாலே மகிழ்ந்திடுவேன், என் உயிரோடு கலந்தவரே, உம் உறவாலே மகிழ்ந்திடுவேன், உம்மேலே அன்பு வைத்தேன் நான், உமக்காக எதையும் செய்வேன், உம்மேலே அன்பு வைத்தேன் நான், உமக்காக எதையும் செய்வேன், தாயினும் மேலாய் என் மேல் அன்பு வைத்தவர் நீரே, ஒரு தந்தையை போல என்னை ஆற்றி தேற்றிடுவீரே,
நம்ம எல்லாரும் அப்படியே இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து அப்படியே ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிப்போம். ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி நன்றியோடு ஆண்டவரை துதிப்போம். நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஒரு தேவ மகிமை, தேவ பிரசன்னம், தேவ இரக்கம், தேவ கரம் நம்ம மத்தியில் அசைவாடி கொண்டு இருக்கிற ஒரு நேரமாக இருக்கிறது. இந்த புதன்கிழமை நாளிலிருந்து அடுத்த செவ்வாய்க்கிழமை 7 நாட்கள் திருமண தடைகள் மாறும்படியாக, திருமணத்தின் நன்மையின் காரியங்கள் உண்டாகும்படியாக நம்ம எல்லாரும் தேவ சமூகத்தில் செபிக்க போகிறோம். தேவ கரம் ஆளுகை செய்யும்படியாக, ஒரு தேவ பிரசன்னம் நம்மை நடத்தும்படியாக அப்படியே நாம் ஆண்டவரிடத்தில் கெஞ்சி பிரார்த்தித்து மன்றாட போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேவன் நன்மை செய்கிறவர், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர். கர்த்தர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் அவர் நேர்த்தியாய் செய்கிற ஒரு தேவன். ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமமது. வானிலும் பூவிலும் மைக் எடுத்துக்க. வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமமது. வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமமது. தூய சொல்லி துதித்திடும் நாமமது. தூய சொல்லி துதித்திடும் நாமமது. இயேசு என்ற தீரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற தீரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் ஆமென். உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமமது. உலகெங்கும் ஜொலித்திடும் நாமமது. உலகெங்கும் ஜொலித்திடும் நாமமது. இயேசு என்ற தீரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற தீரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். சஞ்சலம், வருத்தம், சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது. சஞ்சலம், வருத்தம், சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது. தடை முற்றும் அகற்றிடும் நாமமது. தடை முற்றும் அகற்றிடும் நாமமது. இயேசு என்ற தீரு நாமத்திற்கு எப்போதுமே
ஸ்தோத்திரம். இயேசு என்ற தீரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். அப்படி எல்லாரும் எழுந்து நிற்போம் தேவ சமூகத்தில். ஒரு 5-10 நிமிடங்கள் நாம் ஆண்டவர் அப்படியே துதித்து ஸ்தோத்தரித்து ஆராதித்து இந்த நாளில் அப்படியே நாம் சில அப்படியே ஜெப குறிப்புகளுக்காய் நாம் ஜெபிக்க போகிறோம். ஒரு தேவ மகிமை, தேவ பிரசன்னம், தேவ இரக்கம், தேவ தயவு, தேவ கரம், தேவனுடைய இரக்கம், தேவனுடைய ஆளுகை இந்த இடத்துல வரும்படியாக, ஒரு மகிமை இந்த இடத்துல தங்கும்படியாக, ஆண்டவருடைய கிருபை இந்த இடத்துல தங்கும்படியாக, ஜெபிக்க வந்திருக்கிற உங்கள் மீது நன்மைகள் உண்டாகும்படியாக, ஜெபிக்க வந்திருக்கிற உங்கள் மீது கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டாகும்படியாக, ஓ தகப்பனே உமக்கு நன்றி என்று சொல்லி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே சர்வவல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்னு சொல்லி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. மகத்துவம் உள்ளவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மகாராஜாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே உமக்கு நன்றி. ராஜாதி ராஜாவே, கரம் பிடித்து நடத்துகிறவரே, கைவிடாதவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இரக்கமுள்ள தேவனே உமக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவரே உமக்கு நன்றி. கர்த்தாதி கர்த்தாவே, கரம் பிடித்து நடத்துகிறவரே, கைவிடாதவரே, கண்மலையே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே ஜீவனுள்ள தேவனே உமக்கு நன்றி அப்பா. கிருபையின் தேவனே உமக்கு நன்றி அப்பா. இரக்கத்தின் தேவனே உமக்கு நன்றி அப்பா. மகிமையுள்ளவரே உமக்கு நன்றி அப்பா. மகத்துவம் உள்ளவரே, மகாராஜாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்னு சொல்லி எல்லாரும் நீங்க நல்ல வாய்களை திறந்து சத்தமாய் ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண ஆண்டவரிங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. மகிமையுள்ளவரே உமக்கு நன்றி என்று சொல்லி, மகத்துவம் உள்ளவரே உமக்கு நன்றி என்று சொல்லி, அந்த மகாராஜாவுக்கு, அந்த சேனைகளின் கர்த்தருக்கு, அந்த சர்வ வல்லமையுடையவருக்கு, அந்த நீதி நிறைந்தவருக்கு, ராஜாதி ராஜாவுக்கு, கரம் பிடித்து நடத்தவருக்கு நம்ம எல்லாம் நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உம்முடைய பரிசுத்த ஆவினாலே எல்லாம் ஆகும் என்று சொல்லி வேத வசனம் சொல்லி கொண்டிருக்கிறபடி, ஓ கர்த்தர் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஓ நம்முடைய ஆவினால் எல்லாம் ஆக பண்ணுவார். ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. மகிமையுள்ளவரே, மகத்துவம் உள்ளவரே, மகாராஜாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே கிருபை நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இரக்கம் நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அன்பு நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்னு சொல்லி எல்லாம் தேவ சத்தத்தில் தேவனுடைய அந்த கிருபையை பெற்றும்படியாக தேவ சமூகத்தில் துதிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. என் பிரியமே ரூபவதி என அழைத்திடும் இன்ப சத்தம், என் பிரியமே ரூபவதி என அழைத்திடும் இன்ப சத்தம், கேட்டு அவர் பின்னே ஓடிடுவேன், அவர் சமூகத்தில் அமிழ்ந்திடுவேன், கேட்டு அவர் பின்னே ஓடிடுவேன், அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவேன். இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சிறந்தோர், பதினாயிரங்களில் சிறந்தோர், காட்டு மரங்களில் கிச்சிலி போல் எந்த நேசரதோ நிற்கிறார், காட்டு மரங்களில் கிச்சிலி போல் எந்த நேசரதோ நிற்கிறார், நாமம் ஊற்றுண்ட பரிமளமே, இன்ப ரசத்திலும் அதிமதுரம், நாமம் ஊற்றுண்ட பரிமளமே, இன்ப ரசத்திலும் அதிமதுரம். இயேசுவே, இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின்
பதினாயிரங்களில் சிறந்தோ. ஆமென். பதினாயிரங்களில் சிறந்தோ. நாம் மகிழ்ந்து துதித்திடுவோம் ஆட்டுக்குட்டியின் மனநாளிலே. நாம் மகிழ்ந்து துதித்திடுவோம் ஆட்டுக்குட்டியின் மனநாளிலே. சுத்த பிரகாச ஆடையோடே பறந்திடுவோம் நாம் மேகத்திலே. சுத்த பிரகாச ஆடையோடே பறந்திடுவோம் நாம் மேகத்திலே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமாம். பதினாயிரங்களில் சிறந்தோர், பதினாயிரங்களில் சிறந்தோர். என் நேசர் என்னுடையவரே, அவர் மார்பினில் சாய்ந்திடுவே. என் நேசர் என்னுடையவரே, அவர் மார்பினில் சாய்ந்திடுவே. மணவாளியே வா என்பாரே, நானும் செல்வேன் அந்நேரமே. மணவாளியே வா என்பாரே, நானும் செல்வேன் அந்நேரமே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமாம். பதினாயிரங்களில் பதினாயிரங்களில், பதினாயிரங்களில் சிறந்தோர். பாரி அருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ. பாரி அருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ. முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெல்ல இரைச்சல் போல. முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெல்ல இரைச்சல் போல. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனி ரோஜாவும் லீலி புஷ்பமுமாம். பதினாயிரங்களில் சிறந்தோர், பதினாயிரங்களில் சிறந்தோர். அழவி தருக்களின் இடையில் ஒரு நாரகம் என்ன வண்ணம். அடவி தருக்களின் இடையில் ஒரு நாரகம் என்ன வண்ணம். விசுத்தரின் நடுவில் காணுனே அதிஸ்ரேடனாம் இயேசுவினே. விசுத்தரின் நடுவில் காணுனே அதிஸ்ரேடனாம் இயேசுவினே. வாழ்த்துமே என்ற பிரியனே, ஜீவ காலமெல்லாம் இமரு யாத்திரையில் நன்னியோடே நான் பாடிடுமே. நன்னியோடே நான் பாடிடுமே. பனி நீர் புஷ்பம் சாரோனின் அவன், தாமரையுமே தாழ்வரையில். பனி நீர் புஷ்பம் சாரோனின் அவன், தாமரையுமே தாழ்வரையில். விசுத்தரில் அதி விசுத்தனவன், மா சௌந்தர்ய சம்பூர்ணனே. விசுத்தரில் அதி விசுத்தனவன், மா சௌந்தர்ய சம்பூர்ணனே. வாழ்த்துமே
மறு யாத்திரையில் நன்னியோடி நான் பாடிடுவேன், நன்னியோடி நான் பாடிடுவேன். மனக்லேசத்தரஞ்சங்களா துக்க சாகரத்தில் முஞ்சம் போல், மனக்லேசத்தரஞ்சங்களா துக்க சாகரத்தில் முஞ்சம் போல், திருக்கரம் நீட்டி எடுத்தனச்சு பயப்படேண்ட என் உரைச்சவனே. திருக்கரம் நீட்டி எடுத்தனச்சு பயப்படேண்ட என் உரைச்சவனே. வாழ்த்துமே என்ற பிரியனே, ஜீவகாலமெல்லாம் இம்மறு யாத்திரையில் நன்னியோடே நான் பாடிடுமே, நன்னியோடே நான் பாடிடுமே. கிருபையாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல அருமையான இந்த மாலை நேரத்தில் உம்முடைய தயவுள்ள கரம் எங்களை தாங்குவதாக. தியானிக்கிற வேத வசனங்கள் எங்களுக்கு பிரயோஜனமாக இருப்பதாக. தேவ மகிமின் கரம் கூட இருப்பதாக. இயேசு கிறிஸ்து மூலமாய் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. நாம் எல்லாரும் உட்காருவோம். மீண்டும் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து நல்ல உங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த நாளிலே உங்களை பார்த்ததில் மிகுந்த சந்தோஷம்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. குறிப்பாக இந்த நாளிலிருந்து, இந்த புதன்கிழமை நாளிலிருந்து அடுத்த செவ்வாய்க்கிழமை வரைக்கும் நம்ம முக்கியமாக ஜெபிக்க போகிறது திருமண தடைகள் மாறும்படியாகவும், திருமண காரியங்கள் நடைபெறும்படியாகவும், அது மாத்திரமல்ல திருமணத்திற்கு பின் அந்த பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாகவும், நல்ல ஒரு மங்கள காரியங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறவங்க, அதற்காய் ஜெபித்து கொண்டிருக்கிறவங்க, இவர்களுக்காக நம்ம விசேஷித்த வேத வசனங்களை நாம் தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். எத்தனை பேர் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க? அல்லேலூயா. திருமணம் அப்படின்னாலே மகிழ்ச்சி தானே. எத்தனை பேருக்கு திருமண நாள் ஞாபகத்தில் இருக்குது? இப்போ 4 பேருக்கு. அதெல்லாம் ஏன் நினைக்கணும்னு நினைக்கிறீங்களா? தலையாட்டுறீங்களே சிஸ்டர். திருமண நாள் எத்தனை பேருக்கு நல்ல ஞாபகத்தில் இருக்குது? அல்லேலூயா. அப்போது நம்ம மறக்க முடியாத நாட்களில் திருமண நாள், பிறந்த நாள் இதெல்லாம் உண்டு. அப்போது நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். வேதத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 18வது வசனத்தை வாசிப்போம். பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். நல்லா கவனிங்க. ஆண்டவர் என்ன சொன்னார்? ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன். நீங்கள் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் இப்படி எல்லாமே நீங்கள் அப்படியே வாசித்து வந்தீங்கன்னா அதில் ஆண்டவருடைய வார்த்தைகள் எல்லாத்தையும் நம்ம வாசித்து முடிக்கும் பொழுது நல்லது என்று கண்டார், நல்லது என்று கண்டார் அப்படின்னு சொல்லி அந்த வசனங்களெல்லாம் நம்ம வாசிக்கிறோம். நல்லது என்று கண்டார், நல்லது என்று கண்டார் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையினால் இந்த உலகங்கள் சிருஷ்டிக்கப்பட்டது, சர்வ சேனைகள் சிருஷ்டிக்கப்பட்டது, எல்லாத்தையும் சிருஷ்டித்தார் தேவன், எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். ஆனால் முதல்ல மனிதனுக்காக ஆண்டவர் சொன்ன, கர்த்தராகிய தேவன் சொன்ன ஒரு வார்த்தை, மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்றார். அல்லேலூயா. அப்போ எந்த அளவுக்கு திருமணம் முக்கியம் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொன்ன, மனிதனுக்காக சொன்ன முதல் வார்த்தை, மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். அல்லேலூயா. அப்போது நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறதெல்லாம் ஏற்ற துணை அப்படின்னு சொல்கிறவங்க சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்ப்போம். அல்லேலூயா. கொஞ்சம் பேர் தான் சொல்கிறீங்க, நல்ல சத்தமாக சொல்லுங்கள். அது கர்த்தர் கொடுத்தது தான், அதை ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் மகிழ்ச்சியோடு சொல்லுங்கள் பாப்பா, ஏற்ற துணை. அல்லேலூயா. அப்போ கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறது ஒரு ஏற்ற துணை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய 24வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, 2ஆம் அதிகாரம் 24 வாசிங்க பார்ப்போம். புருஷன் தகப்பனையும்
தன் தாயை விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். அப்போ நல்லா தெரிந்து கொள்ளுங்க, தேவன் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல அப்படின்னு அவர் ஒரு நல்ல ஒரு வார்த்தையை சொல்லி முதலாய் மனிதனுக்காக ஒரு பரிதாபப்பட்ட ஒரு தேவனாக இருக்கிறார். மனிதனுக்காக அன்பு செலுத்தும்படியாக, மனிதனுக்கு நன்மை செய்யும்படியாக அவர் பிரயாசப்பட்ட ஒரு தேவன். 24வது வசனத்தில் வாசிக்கிறோம், இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். அப்போது தேவனாகிய கர்த்தர் ஏற்படுத்தின நியமங்களில் ஒன்று திருமணம். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கி நம்ம தேவனுடைய பிள்ளைகள் திருமணங்கள், நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று சொல்லி நம்ம வேதத்தில் நல்ல வசனத்தை தான் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, அந்த இன்விடேஷன் கார்டில் போடுறாங்க. உண்மையிலே காரியம், இந்த திருமண காரியம் கர்த்தரால் உண்டானது. அப்போ இன்றைக்கி அநேக குடும்பங்களில் திருமணத்திற்காக காத்திருக்கிற பெண்கள், அப்போது ஆண்கள். நாங்கள் இன்றைக்கி வீட்டில் பேசிக்கிட்டு இருந்தோம், 22 வயசுக்குள்ளே, 22லேருந்து 24, 25, 27, 30, அப்போ 30க்கும் மேலே. அப்போ எங்கள் வீட்டம்மா சில சாட்சிகள்லாம் வச்சுருக்கிறாங்க. அவங்க அடுத்தெல்லாம் செய்தி கொடுக்கும்போது சொல்லுவாங்க, 35 வயது 36 வயது முடிந்தும் ரொம்ப நாள் திருமணத்துக்கு காத்து கொண்டிருந்து அவங்களுக்காக போய் ஜபித்து திருமணம் நடந்தவங்க உண்டு. பேரோட சாட்சியோடு அவங்களுக்கு சொல்லலாம். இன்றைக்கி அவங்க நல்லா குடும்பமாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு குழந்தை பாக்கியங்களை கூட கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அப்போது திருமணங்கள் இந்த நாட்களில் நிறைய இன்னைக்கு இருக்கிற காலங்களில் நிறைய மேட்ரிமோனிகள் வந்துட்டுது, நிறைய மேட்ரிமோனி சைட் வந்துட்டு என்னெல்லாமோ வந்துட்டு, எது வந்தாலும் சரி, ஆனால் கர்த்தர் தான் திருமணத்தை நடத்தி கொடுக்கிறார், திருமணத்தை அவர் தான் ஏற்படுத்துகிறார், திருமண வாழ்க்கையை அவர் தான் உருவாக்குறார். நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா வேதத்தில் எப்படி ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் திருமணத்தை குறித்து குறிப்பிடப்பட்டிருக்கிறதோ, அதே போல் வெளிப்படுத்தின விசேஷம் முடியும் பொழுது கூட திருமண காரியங்கள் சொல்லி தான் அந்த வசனங்கள் அப்படியே முடிவடைந்திருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். வெளிப்பட அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல் ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. அப்போ இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து சோமன், ஆண்டவரே இன்னைக்கு திருமண காரியத்துக்காக முதல் நாள் நான் ஜெபிக்க போகிறேன், இப்போ என்ன வார்த்தை நீங்கள் தர்றீங்க அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் கொடுத்த இந்த வார்த்தை ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. சொல்லுங்க பாப்போம். ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டிருந்தது. ஒருவேளை இதை ஆன்லைனில் பார்க்குறவங்க, பெண் பிள்ளைகள் வீட்டில் இருக்கிறவங்க, ஆண் பிள்ளைகள் இருக்கிறவங்க, திருமணத்துக்காக செபித்து கொண்டிருக்கிற மக்களுக்கு கர்த்தர் திருமண காரியங்களை ஆயத்தம் பண்ணி கொடுக்க போகிறார். அல்லேலூயா. திருமண காரியங்களை கர்த்தர் ஆயத்தமாக்க போகிறார். எப்படி ஆயத்தமாக்க போகிறார் அப்படி நீங்கள் வேதத்தில் வாசித்தபடி மீண்டும் இந்த வசனத்துடைய பின்பாகத்தை வாசிங்க. அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. இப்போ இந்த வெளிப்படுத்தின விசேஷங்கள் எல்லாம் ஆண்டவருடைய வருகை, நியாய தீர்ப்பு, அந்த பரலோகத்தில் உள்ள காரியங்கள் தான். ஆனால் இந்த வார்த்தைகளை நம்ம எழுத்தின்படியே எடுத்துக்கொள்கிறது நமக்கு ஒரு ஆசீர்வாதம் தான். ஏன்னா இது உறுதியான ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகம். வேதத்தில் இருக்கக்கூடிய உறுதியான தீர்க்க தரிசன புஸ்தகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷம். அதனால் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கிற வேத வார்த்தைகள் நமக்கு ரொம்ப ஒரு பிரயோஜனமாக இருக்கும். அப்போ தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. இதில் புருஷன், மணவாட்டி, அலங்கரிப்பு, ஆயத்தம், 4 காரியம் இருக்குது. சொல்லுங்கள் பார்ப்போம். புருஷன், மணவாட்டி, அலங்கரிப்பு, ஆயத்தம். ஒரு திருமணம் அப்படின்னா இந்த 4 அவசியம் தான். புருஷர் தேவை, மணவாட்டி தேவை, அலங்கரிப்பு உண்டாக வேண்டும், ஆயத்தம் உண்டாக வேண்டும். அப்போ இந்த நாளில் நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், இப்படி நிறைய காரியங்கள் இருக்குது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் இன்னும் கூட ஒரு வசனம், 2 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதில் உள்ள 7வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்கப்பா. நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று
சொல்ல கேட்டேன். இங்கே ஒரு கல்யாணம், ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தை, இதெல்லாம் குறித்து நம்ம தியானிக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய சத்தியம். இதெல்லாம் ஒரு நாள் 2 நாளில் முடிக்கக்கூடிய காரியம் அல்ல. பல நாட்கள் தொடர் செய்தியாக கொடுக்க வேண்டிய ஆட்டுக்குட்டியானவர், அவருடைய கல்யாணம் என்ன, அவருடைய மனைவி என்ன, மனைவி எதுக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படிலாம் நிறைய காரியங்கள் இதில் சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரே ஒரு வார்த்தை, ஆயத்தமாக்கப்பட்டது, ஆயத்தம் பண்ணினால். இந்த 2 காரியம்தான். அப்போது உங்களுக்கு நான் சொல்லி முடிக்க போகிறேன். இந்த இடத்துல இருக்கக்கூடிய பெரியவர்கள் சிலர் இருக்கலாம், உங்கள் வீட்டுக்குள்ள திருமண காரியங்களுக்காக நீங்கள் ஜபித்து கொண்டு இருக்கலாம். 2 காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார். 2 காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயத்தமாக்கப்பட்டு இருக்கிறது. உங்கள் பிள்ளைகளுக்கு ஏற்ற நல்ல கணவர், உங்கள் பிள்ளைகளுக்கு ஏற்ற நல்ல மனைவியை கர்த்தர் ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, சில ஆயத்தங்களை நீங்கள் பண்ணக்கூடிய நேரம் வந்து விட்டது. சில ஆயத்தமான காரியங்களை நீங்கள் ஜபத்தோடு செய்ய வேண்டிய நாட்களை கர்த்தர் சீக்கிரத்தில் அதை செய்ய போகிறார். 9வது வசனத்தை கூட நீங்கள் 19:9 வாசிங்க பார்ப்போம். வாசிங்க. சரி. பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். அப்போ நல்லா தெரிந்து கொள்ளுங்க, ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாண விருந்து. அப்போ முதல்ல ஆயத்தமாக இருந்தா, அதாவது எப்படி வாசிச்சோம் அந்த வசனம், ஆயத்தம், ஒரு மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. ஆயத்தம் பண்ணினால் 2வது கல்யாண விருந்து, 3வது கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள். அப்போது இன்றைக்கி நம்ம எல்லாரும் அப்போ தானே எதிர்பார்க்கணும் இல்லையா? ஒரு கல்யாணம் அப்படின்னா முறைப்படி அழைச்சா தான் நம்ம என்ன பண்ணுறோம், போகிறோம். அப்படி தானே? முறைப்படி அழைக்காமல் போகிறோமா? எப்பேற்பட்ட சொந்தக்காரராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, சரியான அழைப்பு இல்லைன்னா நம்ம மனிதர்களாகிய நம்மளே என்ன பண்ணல, போகிறதில்ல. அப்படி தானே போகிறதில்ல, சரியான அழைப்பு இல்லைன்னா. அப்போது அதனால் இந்த இடத்துலையும் தெளிவாக போட்டிருக்கிறது, ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். அப்போது சில கல்யாண விருந்துகள் எல்லாம் உங்களுக்கு ஆயத்தமாக போகிறது. சில கல்யாண விருந்துக்கெல்லாம் நீங்கள் அழைக்கப்பட போகிறீங்க. உங்கள் வீட்டில் நடைபெறக்கூடிய கல்யாண விருந்துக்கு நீங்கள் அநேகரை அழைக்க போகிறீங்க. நீங்கள் யாரை அழைக்கிறீங்களோ இல்லையோ, கர்த்தரையும் பிதாவாகிய தேவனையும் அழைக்கிறது ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. நான் யோவான் எழுதின அந்த நற்செய்தி நூலில் உள்ள அந்த கானாவூர் கல்யாணத்தின் காரியத்தையும் சுருக்கமாக தியானிக்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருந்தேன். ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன்லேயே டைம் ஆனதுனால நான் மறுபடியும் செபிக்க போகிறேன். அந்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரத்தினுடைய காரியங்களை நாளைக்கு நீங்கள் எல்லோரும் வீட்டில் போய் வாசிச்சுட்டு வாங்க. இந்த இடத்துலையும் ஒரே ஒரு வசனம் பாருங்கள். அந்த 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் இயேசுவும் அவருடைய சீசரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். அப்போது இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லி நான் செபிக்க போகிறேன். இன்றைக்கி உட்கார்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆண்டவரே, திருமண காரியங்கள் நிறைய மக்களுக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். திருமண காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டிருந்த பொழுது எனக்கு ஒரு செய்தியும் பார்த்தேன். 2019வது வருட கணக்கெடுப்பின்படி, 2019வது வருடம், எந்த வருடம்? 2019வது வருடத்தின் கணக்கெடுப்பின்படி மதுரையில் இருக்கக்கூடிய குடும்ப நல கோர்ட்டில் 5 லட்சம் விவாகரத்து கேஸ் இருக்கான். அதிர்ச்சியாக பார்க்குறீங்க. 2019, இன்னைக்கு என்ன தேதி? இன்னைக்கு 2026 மார்ச் 4. அப்போ எவ்வளோ டைம் ஆயிடுச்சுன்னு பாருங்கள். அதுக்கு கூட நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, அதாவது கிறிஸ்தவர்கள் கிடையாது, மொத்தத்தில் இருக்கக்கூடிய விவாகரத்து கேஸுகள். அப்போ நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, இன்றைக்கி ஆண்டவர் என்னை உணர்த்தினார். என்ன அப்படின்னா, திருமண தடைக்காக ஜபிக்கிறது நல்லது. ஆனால் நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளணும், திருமணத்துக்கு பிறகும் என்னுடைய ஜனங்கள் அவங்க வாழ்ந்து செழித்து சுகமாக இருக்கணும். அவங்க பரிசுத்த சந்ததி இந்த உலகத்துக்குள்ளே வருவதற்கு அவங்க காரணமாக இருக்கணும். எந்த விதத்திலையும் சத்துரு அந்த குடும்பங்களில் புகுந்து விடாதபடி அவங்க பாதுகாக்கப்படுவதற்கு நீ விசேஷமாக ஜெபம் பண்ணணும்னு சொன்னார். இப்போ இந்த காரியத்துக்காகவும் நான் தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அதனால் ஆன்லைனில் பார்க்கக்கூடிய எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனங்களே, கர்த்தர் உங்களுக்கு சில நன்மைகளை ஆயத்தமாக்கி இருக்கிறார். நீங்களும் சில நன்மைகளை ஆயத்தம் பண்ண போகிறீங்க. கல்யாண விருந்துக்கு நீங்கள் அழைக்க போகிறீங்க. கர்த்தர் இப்படி சில நன்மைகளை உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். எல்லாரும் எழுந்து நின்று நம்ம சிலுவை தியானம் ஒரு 5 நிமிடம் உண்டு. இப்போ பார்த்திங்கன்னா, இந்த முதல் நாள் ஜெபத்தில் திருமண காரியங்கள் கைகூடி வரும்படியாக,
நம்முடைய சபையில் கூட எத்தனையோ வாலிப பிள்ளைகள் இருக்காங்க, அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். எத்தனையோ மக்கள் வாலிபர்கள் இருக்காங்க, அவங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். இப்போ குணசேகரன் ஐயா அவங்க சுருக்கமாக ஜெபம் பண்ணுவாங்க. ஒரே ஒரு காரியம்தான், திருமண காரியங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவாகிய தேவன் அதற்கு நமக்கு நேர்த்தியாக நடத்தி கொடுக்கணும். அவர்களோடு இணைந்து ஜெபம் பண்ணுங்க. இந்த நேரத்தில் நீங்களும் நன்மையின் காரியங்களை எதிர்பார்ப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அதை செய்ய போகிறார். இப்பொழுது ஐயாவோடு இணைந்து நாம் எல்லாரும் ஜெபிப்போம். ஒரு நிமிடம் கூட நீங்கள் எழுந்துட்டு அப்படி உட்கார்ந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. மகா பரிசுத்தம கிருபையும் இரக்கம் நிறைந்த ஜீவனுள்ள நல்ல பிதாவே, மகிமையான இந்த நாளுக்காக, இந்த வேலைக்காக கோடி கோடி ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் மேறெடுக்கிறோம். வானமும் பூமியும் மாறினும் மாறாத அன்பு நேசரே, உம்முடைய பாதத்தில் ஆண்டவரை 15வது நாளாக வந்திருக்கிறோம். தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரை திருமண காரியங்களுக்காக நம்முடைய பாதத்தில் வருகிறோம். தகப்பனே, எத்தனையோ குடும்பங்களில் இன்னும் திருமண காரியங்கள் நடக்காத வாலிப பிள்ளைகள் பையன்கள் உண்டு ராஜா. தகப்பனே, அவர்களுக்கெல்லாம் திருமணம் நடத்தி வைக்க வேண்டிய காரியம் முடைக்காரத்தில் ஆண்டவரே, மனிதனாகி எங்களால் அது நடக்காத ஆண்டவரே. காரணம், அவர்கள் யார் நல்லவர் யார் கெட்டவர் ஒன்றுமே எங்களுக்கு புரியாது. தகப்பனே, நீ சகலத்தை அறிந்திருக்கிறீர். யாருக்கு எந்த துணை சரியாக இருக்கும் என்பது உம்மால் மட்டுமே தீர்மானிக்கப்பட்ட ஒன்று ஆண்டவரே. ஆகவே நீர் அதை செய்ய வல்லமில்லவராக இருக்கிறீர். இயேசுவின் நாமத்தில் இந்த காரியங்கள் யாவற்றையும் உம்முடைய பாதத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் அப்பா, சகல காரியங்களின் நன்மைக்கு எதுவாக செய்கிற என் தேவன், இதையும் ஆண்டவரை ஏற்ற வேலையிலே ஏற்ற துணையை தந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆண்டவரை குடும்பத்தினாக மாற்றி ஆசீர்வதித்து ஆண்டவரே உமக்கு பிரியமுள்ள சந்ததியை ஆண்டவரை பெற்றெடுக்கும்படியான பாக்கியத்தை தந்து ஆசீர்வதிக்கிறபடினாலே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, எங்களுடைய ஜெபங்களை கேட்டு அதை நிறைவேற்றுகிற தெய்வக்காக உமக்கு நன்றி. ஒருவரையும் ஆண்டவரை புறம்பே தள்ளாதவர், உம்முடைய பாதத்தில் வருகிற ஒருவரையும் புறம்பே தள்ளாத தேவன் அல்லவா. ஆகவே நாங்கள் இந்த ஆண்டவரை ஜெபத்தோடு உம்முடைய பாதத்தில் வந்திருக்கிறோம், இந்த விண்ணப்பத்தோடு உம்முடைய பாதத்தில் வந்திருக்கிறோம். கேட்டிருக்கிற தேவன் அதை நிறைவேற்றி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது மட்டும் அல்ல, ஒரு திரளான கூட்டத்தை உமக்காக சேர்க்க அந்த சந்ததி மூலமாக நீ சேர்க்க போகிற தெய்வக்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாம் கரங்களை உயர்த்தி 3 முறை அல்லேலூயா என்று சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் இயேசுவின் மந்தை ஊழியங்களின் சார்பாகவும் உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. நாம் சிலுவை தியானத்திலே அவருடைய வார்த்தைகள், பாடுகள், மரணத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினத்திலே கிறிஸ்து இயேசு நமக்காக பட்ட பாடுகள், அவர் நமக்காக அவமானம் அடைந்தார், குட்டப்பட்டார், கன்னத்தில் அறையப்பட்டார், பல்வேறு வகையான நிந்தனைகளை அவர் நமக்காக சகித்தார் என்று நாம் தியானித்தோம். இன்று ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து நாம் இந்த மாலை நேரத்திலே உங்களோடு நான் பேசுவதிலே நான் கர்த்தருக்குள் நான் சந்தோஷப்படுகிறேன். மிக முக்கியமான ஒரு காரியம், ஆண்டவரோடு ஒரு சீஷன் பேதுருவின் மறுதலிப்பை குறித்து இந்த மாலை நேரத்தில் உங்களோடு நான் பேச ஆவலாய் நான் இருக்கிறேன். ஆண்டவருக்கு அன்பாய் இருந்த ஒரு மனிதன், ஆண்டவரை எந்நேரமும் நினைத்து கொண்டிருந்த ஒரு மனிதன், ஆண்டவரே உம்மை விட்டு நான் எங்கேயுமே போகமாட்டேன், உமக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்னு சொன்ன ஒரு மனிதன், இன்று அவன் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த உபத்திரவங்கள், அவர் அசட்டை பண்ணப்படுகிறது, அவர் அந்த போர் சேவகர்கள் வேலைக்காரர்களால் நிந்தனைக்கு உள்ளாகிறதை பார்த்த உடனே இவனுடைய வாழ்க்கையிலே மறுதலிப்பு வந்து விடுகிறது. நான் யோசிச்சு பார்த்தேன், ஆண்டவரோடு பயணித்த ஒரு மனிதன், ஆண்டவர் அழகா சொல்றாரு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 32வது வசனத்தில், நானோ உன் விசுவாசம் 31 பின்னும் கர்த்தர் சீமோனே இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். ஆண்டவர் சொல்றாரு
சீமோன் அதுக்கு ஆண்டவர் அதுக்கு முன்னாடி சொல்றாரு, ஆண்டவரே உமக்காக நான் எல்லாம் பண்ணுவேன், எல்லாம் செய்வேன், எல்லாமே பண்ணுவேன்னு சொல்றேன். அதுக்கு ஆண்டவர் சீமோனை பார்த்து சொல்றாரு, உங்களை எல்லாத்தையும் பிசாசு சோதிக்க, உங்கள் எல்லாரையும் பிசாசு துன்பப்படுத்த என்கிட்ட உத்தரவு கேட்டிருக்கிறான். நான் ஒன்றும் பண்ண முடியாது. நான் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு என்ன பண்ணுறேன், நான் ஜோம் பண்ணுறேன், உனக்காக ஜோம் பண்ணுறேன். நீ குணப்பட்ட பின்பு என்ன பண்ணு, உன் சகோதரர்களையும். இதை கேட்ட உடனே அவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. எப்படி இப்படி ஆண்டவர் நம்மளை பார்த்து இப்படி சொல்றாரே, நம்ம ஆண்டவரை நம்ம எப்படி நேசிக்கிறோம், அவரை நம்ம இப்படி உண்மையாக நம்ம நேசிக்கிறோமே, இவர் நம்மளை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டாரே, நம்ம எப்படி இவரை மறுதளிப்போம், மறுதளிக்கவே மாட்டான் ஆண்டவரேன்னு சொல்லி அவன் ஆண்டவர்கிட்ட பேசுகிறான். மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் அதில் இவ்விதமாய் ஆண்டவர் சொல்லுகிறார். 30வது வசனத்தை நீங்கள் வாசிங்க. மார்க் 14:30. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த ராத்திரியிலே சேவல் 2 தரம் கூவுவதற்கு முன்னே என்னை 3 தரம் நீ மறுதளிப்பா என்று மெய்யாகவே சொல்கிறேன். அதற்கு ஐயா சொல்றாரு, அதற்கு அவன், நான் உம்மோடே மரிக்க வேண்டியதா இருந்தாலும் உம்மை மறுதளிக்க மாட்டேன் என்று உறுதியாய் சொன்னான். இவன் சொல்றதை கேட்டுட்டு அங்க ஆண்டவரோடு இருந்த சீஷர்கள் எல்லாருமே இவன் சொல்றதை அப்படியே சொல்றாங்க. அப்படியே எல்லாரும் சொன்னார்கள் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அதற்கு முன்னே அவன் 29ல் நம்ம வாசிக்கிறோம். அதற்கு பேதுரு, உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் இடரல் அடையேன் என்றான். ஆண்டவரை பார்த்து பேதுரு சொல்றான். எதனால ஆண்டவர் நீ என்ன மறுதளிக்க போறேன்னு சொன்னாருன்னா, ஆண்டவரை பார்த்து பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே உங்க கூட நம்ம கூட இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் இந்த சீஷர்கள், இவங்க எல்லாம் உங்க நிமித்தமா இடரல் அடைந்தாலும் நான் உம்மை விட்டு நான் போக மாட்டேன், நான் உம்மை நம்ம கைவிடவே மாட்டேன் ஆண்டவரேன்னு சொன்ன உடனே சொல்றாரு பேதுரு, நீ சும்மா சொல்ற, ஆனா உன்னுடைய இருதயம் எனக்கு நல்லா தெரியும், நீ யாரு, எந்த நேரத்தில் எங்க மறுதளிப்ப, நீ என்ன செய்வன்னு சொல்லி உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லி, சேவல் 2 தரம் கூவதற்கு முன்பாக என்ன எத்தனை முறை மறுதளிக்க போற, 3 டைம் மறுதளிக்க போற. ஆனாலும் கேட்டாரா, இல்ல ஆண்டவரே நீங்க என்னன்னாலும் சொல்லுங்க, ஆனா உமக்காக நான் மரிக்க நேரிட்டாலும் என்ன பண்ணுவேன், நான் மரிப்பேன், உமக்காக நான் நிற்பேன். பரவாயில்ல, அவன் விசுவாசம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு பாருங்க. ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடுறான், ஆண்டவரே என்ன உங்களோட சேர்த்து சிலுவையில் அறையை ஒப்பு கொடுத்தாலும் நான் வந்துடுவேன் சிலுவைக்கு, அதான் மறைமுகமாக சொல்றது. ஆனால் இப்படி பேசின ஒரு வாயி என்ன பண்ணுச்சுன்னு நம்ம சொல்லி பார்ப்போமா? மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 26ஆம் அதிகாரம் 68 to 75 வரை அழகா இங்க மத்தேயுல கோட் பண்ணியிருக்காங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 68 நம்ம இதை அழகா வாசிக்கும் பொழுது 69வது வசனத்தை நீங்க வாசிங்க. அத்தருணத்தில் அதற்கு அவன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று எல்லாருக்கும் முன்பாக மறுதளித்தான். நோட் பண்ணிக்கோங்க, எல்லாருக்கும் முன்பாக அவன் மறுதளிக்கிறான். இது எங்க வச்சு மறுதளிக்கிறான் தெரியுமா? முதல் விசாரணை அப்போ அண்ணா என்பவருடைய வீட்டுக்கு ஆண்டவரை கூட்டு போயிருப்பாங்க. அந்த வீட்டில் வச்சு ஒரு வேலைக்காரி இவரை பேதுருவை பார்த்த உடனே பேதுருட்ட கேட்பாங்க, நீ அவங்களோட இருந்தாய் அல்லவா? இன்னொன்னு அழகா போட்டிருக்கும், கலிலேயனாகிய இயேசுனுடைய கூட நீ இருந்தாய். கலிலேயனாகிய இயேசு கோட் பண்ணி அந்த வேலைக்காரி சொல்றா. அதற்கு நம்ம பேதுரையா என்ன சொல்லணும்? இருந்தேன், ஆமான்னு தானே சொல்லணும். ஆனா சொல்றாரு, எல்லாருக்கும் முன்பாக எனக்கு தெரியவே தெரியாது, அவரை யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி பச்சையா மறுதளிக்கிறதே நம்ம பார்க்கிறோம். இப்படி மறுதளிச்ச உடனே நம்ம யோவான் லூக்கால வாசிக்கிறோம், சேவல் ஃபர்ஸ்ட் டைம் கூவிட்டு. மார்க்ல நம்ம வாசிக்கிறோம், இப்படி போய் சொன்ன உடனே முதல் டைம் கூவுது. ரெண்டாவது அடுத்தப்புறம் வாசிங்க நீங்க, அவன் வாசல் மண்டபம், அது வாசிங்க. 71 வாசிங்க. பாருங்க, இப்ப சொல்றான், அடுத்து ஒருத்தி பார்த்து சொல்றா, நீ நசரேயனாகிய இயேசுவுடனே கூட நீ இருந்தாய். அப்பமாவது இவனுக்கு கொஞ்சம் உள்ள உரைச்சிருக்கணும்ல, இப்படி நம்ம பச்சையா பொய் சொல்றோமே.
எப்படிலாம் கோட் பண்ணி அழகா சொல்றாங்க. கலிலேயனாகிய இயேசுவோடு கூட இருந்தாய். அப்பவும் இவனுக்கு மறந்துட்டான், பாவம், மறதி வியாதி போல. ரெண்டாவது நசரேயனாகிய இயேசுவோடு கூட இருந்தாய்ன்னு ஒருத்தி சொல்றா. அப்போ எப்படி அவன் சொல்றான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் நீங்க தொடர்ந்து வாசிங்க. அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் கூவிடுச்சு. 2ஆவது டைம் கூவுது. 2 விசாரணை. ஏன் அந்த 2 முறை ஆண்டவர் சொன்னாருன்னா, அண்ணா வீட்டில் ஒரு டைம் ஒரு விசாரணை, 2ஆவது விசாரணை போகும்போதே ஆள் க்ளோஸ் ஆகிட்டான். அவ்வளோதான், அவுட், விக்கெட். நம்ம பாணியில் சொல்லணும்னு அவ்வளோதான். பல விசாரணைகள் நடந்தது. 2ஆவது விசாரணையிலே இவன் மறுதளிச்சிட்டான் ஆண்டவரை. இன்னொரு இடத்துல போட்டிருக்குது, அவன் ஆணையிட்டு மறுதளித்தான். எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சாதிக்கிறான் அந்த இடத்துல எல்லாத்துக்கும் முன்பாக. நீ நசரேயனாகி இயேசுவோட கூட இருந்தவன் தானே? இல்லை இல்லை இல்லை, எனக்கு தெரியவே தெரியாத ஆணையிடுறான். இப்படி ஆணையிடுறவன் அடுத்து என்ன பண்ணிடுவான் தெரியுமா? அவன் சத்தியம் பண்ணவும் சபிக்கவும் அவன் தொடங்குறான். முதல் டைமே அவன் ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாயிருந்தானா சரி, ஒரு டைம் அவர் தெரியாம சொல்லிட்டாரு, சரி 2ஆவது டைம் இன்னொரு ஸ்திரீ வந்து கேட்கும் பொழுதாவது அவர் கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். ஆஹா, நம்ம தப்பு பண்றோமே. யோவான்ல அழகா போட்டிருக்குது, இந்த 3ஆவது டைம் அந்த மல்கூசனுடைய உறவினர், அந்த மல்கூசனுடைய வேலைகள் உறவு முறையில் ஒருத்தர் வந்து பார்க்குறாரு. எப்பா நீ வந்து அவரோட அந்த தோட்டத்தில் இருந்தல்ல நீ வந்து அப்படின்னு கேட்கும் பொழுது அப்பமாவது அவனுக்கு உரைச்சிருக்கணும், அப்பமாவது தெரிஞ்சிருக்கணும். ஆஹா, நம்ம வெட்டினதையும் இவங்க பார்த்துருக்காங்க, கூட இருந்ததையும் பார்த்துருக்காங்க. எல்லாத்துக்கும் முன்பாக சொல்றான், சத்தியம் பண்ணி சபிச்சு சொல்றான், எனக்கு தெரியவே தெரியாது, ஆண்டவர் யாருன்னு தெரியாது, எந்த ஊருன்னு தெரியாது, என்னை ஆளை விடுங்க சாமின்னு சொல்லி அவன் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறத நம்ம பார்க்குறோம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தை வாசிக்கும் பொழுது 3 முறை இவன் ஆண்டவரை மறுதளித்த உடனே அழகாக அதில் போட்டிருக்கு. அப்போ அதை பார்க்கும் பொழுது ரொம்ப எனக்கே அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது கண்ணீர் வந்தது. லூக்கா 22ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், அதில் நம்ம வாசிக்கலாம். 61ஆவது வசனத்தை நீங்கள் வாசிங்க பார்ப்போம். அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். வாசிங்க. கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை போதும். ஆண்டவர் திரும்பி பார்க்குறாரு. இன்னைக்கு நீங்கள் ஒரு பெரிய ஒரு கூட்டத்தில் நீங்கள் போகிறீங்க, நீங்கள் மட்டும் நிற்கிறீங்கன்னு நினச்சிக்கோங்களேன். நம்ம கண் என்ன பண்ணு தெரியுமா? நமக்கு தெரிஞ்சவங்க யார் வந்திருக்காங்கன்னு அப்படியே பார்க்கும். எத்தனை பேர் பார்த்துருக்கீங்களா? ஒரு பெரிய ஒரு கூட்டத்துக்கு நீங்கள் போகிறீங்க, ஏதோ ஒரு கிரவுண்ட் மீட்டிங் போகிறீங்க, ஓப்பன் மீட்டிங் போகிறீங்க, ஏதோ ஒரு மாலுக்கே போகிறீங்கன்னா நம்ம கண்ணு முதல்ல பார்க்கும், யாராவது வந்திருக்காங்களா, நமக்கு தெரிஞ்ச யாராவது இந்த கூட்டத்தில் இருக்காங்களான்னு சொல்லி சுற்றி பார்ப்போம். யாராவது ஒருத்தரை பார்த்தா நம்ம எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணோம்? ஹலோ, ஹாய், எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கை காமிப்போம். ஆண்டவர் அப்படிதான். இத்தனை விசாரிப்புகள். அண்ணா வீட்டுக்கு போகும்போதும் பேதுருவை பார்த்துட்டாரு, இங்கே காய்பா வீட்டுக்கு வரும்பொழுதும் இவன் உள்ளே வந்து உட்காந்துருக்கிறான். அப்போ ஆண்டவருக்கு சந்தோஷமாக இருந்திருக்கும், எப்பா இத்தனை பேர் ஓடி போயிட்டான், சரி இவனாவது என்ன பண்ணியிருக்கான், உள்ளே வந்து உட்காந்துருக்கான்னு சொல்லி ஆண்டவர் இவன் மறுதளிக்கும் போது பார்த்துக்கிட்டே இருப்பார். ஆனால் 3ஆம் தரம் மறுதளித்த உடனே ஆண்டவரும் பார்த்தார், பேதுருவும் பார்த்தார். 2 பேரும் பார்த்த உடனே ஆண்டவர் இவனுக்கு முன்பாக சொன்ன வசனம் இவனுக்குள்ள அப்படியே சிந்தனைகளில் ஓட ஆரம்பிக்கிறது. ஐயோ ஜீவாதிபதியே, உம்மை நான் மறுதளிச்சிட்டேனே, நீங்கள் சொல்லியும் என்னுடைய விசுவாசத்திலேருந்து நான் விலகிட்டேனே. ஆனாலும் பாருங்க, ஆண்டவர் அழகா சொல்றாரு, எப்பா பிசாசு என்கிட்ட உத்தரவு கேட்டான், நான் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு நான் என்ன பண்றேன், நான் ஜெபம் பண்றேன், நீ குணப்பட்ட பின்பு நீ விழுந்துருவ, எனக்கு நல்லா தெரியும், ஆனால் இதுல இருந்து என்ன ஆகு, நீ குணப்பட்ட பின்பு இதை நம்ம பார்க்கும் பொழுது பேதுரு வந்து ஒரு கோலை கிடையாது, அவன் ஒரு தைரியசாலி. அவ்வளவு பெரிய கூட்டத்தின் நடுவில் ஒரே ஆள் ஆண்டவரை துணிஞ்சு சரி அவருக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி போய் பார்க்க கூட போனான். பார்த்தீங்களா, அந்த தைரியம் இன்னைக்கு நமக்கு வேணும். இன்னைக்கு பல சந்தர்ப்பங்கள் ஆண்டவரை விட்டு நம்ம வழுகி போக வைக்குது, மறுதளிக்க வைக்குது சூழ்நிலைகள். அவன் ஆண்டவரை துன்பப்படுத்துறத பார்க்குறான். ஐயோ நம்மளை இவருக்கு தெரியும் சொன்னா நம்மளையும் சேர்த்து என்ன பண்ணிடுவாங்க, நம்மளை இவருக்கு பண்றதெல்லாம் இவனால தாங்க முடியுமா? தாங்கவே மாட்டான். இவன் எப்படின்னா பேதுருவை பத்தி சொல்லணும்னா தொட்டாச்சு நீங்க மாதிரி ஏதாவது ஒன்று வந்துட்டா உடனே என்ன பண்ணிடுவான், வலையை தூக்கிட்டு கடலுக்கு போயிடுவார். அந்த மாதிரி குணம் உள்ளவர். இதெல்லாம் பார்த்த உடனே தான் சூழ்நிலைகள் மறுதளிக்க அவனை வைக்கிறது. ஆனாலும் மறுதளிக்க வைத்தாலுமே ஆண்டவரை இவனுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு டிவைன் கனெக்ஷன் உள்ள இருந்துகிட்டே இருக்கு. வாய் மறுதளிக்குது, ஆனா உள்ளமோ
அவரை நேசிச்சு கொண்டே இருக்கு. அதனால தான் மறுதளித்தாலும் அவன் ஆண்டவரை பார்க்க அவன் போய்கிட்டே இருக்கிறான். கடைசி வரைக்கும் ஆண்டவர் அவனை கைவிடவே இல்லை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் இருக்கிறோம், பல சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் கர்த்தரை நம்மை மறுதலிக்க வைத்தாலும், ஆண்டவருடைய அவரை அன்பை விட்டு நம்மை பிரித்தாலும், இந்த விசுவாச ஓட்டத்தை விட்டு நம்மை பிரித்து கொண்டு போனாலும், நீங்கள் ஆண்டவருடைய அன்பில் நீங்கள் நிலைத்திருக்கும் பொழுது மீண்டும் மீண்டும் உங்களை கொண்டு வந்து கொண்டே இருக்கும். ஆமென். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இன்று பலர் நம்முடைய வாழ்க்கையில் நாம் தவறுகிறோம். நம்ம காரணமில்லாமல் தவறல. நம்ம வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய அன்பிலே நாம் நிலைத்து நிற்கும் பொழுது யூதாஸ் காரியோத்து ஒரே முறை ஆண்டவரை காட்டி கொடுத்தான். பேதுரு 3 முறை மறுதலித்தான். ஆனால் 3 முறை மறுதலித்த பேதுருவை ஆண்டவர் தூக்கி அவனை நிலைநிறுத்தி பெரிய ஊழியத்தை கையில கொடுத்து அவனை அழகா கொண்டு போனாரு. ஆனா ஒரே முறை யூதாஸ் காரியத்து காட்டி கொடுத்தான். ஆனா மீண்டும் அவன் ஆண்டவர் இடத்துல வரல. ஆனா பேதுரு எத்தனை டைம் அவன் தோற்று போனாலும் அவன் மீண்டும் மீண்டும் ஆண்டவரிடத்திலே வரக்கூடிய ஒரு நபராய் இருந்தான். அதனால் ஆண்டவர் பேதுருக்கு, எப்படி நீ ஊழியம் செய்வ, உன் மரணம் எப்படி இருக்கும், நீ எனக்காக நீ எப்படி மரிக்க போற அப்படிங்கிறத வரைக்கும் அழகா உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். ஆமேன். நீங்கள் ஆண்டவரை விட்டு நீங்கள் கடந்த மாதங்களிலோ கடந்த வருடத்திலோ நீங்கள் அவரை மறுதலித்து நீங்கள் பின்வாங்கி உங்களுடைய வாழ்க்கை ஒரு பின்னான வாழ்க்கையா இருக்கலாம். ஆனால் மீண்டும் அவருடைய அன்புக்குள்ளே அவருடைய ஆலயத்திலே நீங்கள் தேடும் பொழுது நீங்கள் இழந்து போன எல்லா ஸ்தானத்தையும் ஆண்டவர் திருப்பி கொடுப்பார். ஆமேன். அவன் ஆண்டவரை மறுதலித்தான். அவன் நினைச்சிட்டான், என்னுடைய தைரியம் அவனுக்கு உள்ள ஒரு பெருமை இருந்தது, என்னால முடியும் ஆண்டவரே, நான் மறுதலிக்க மாட்டேன். அவனுக்குள்ள ஆண்டவருடைய விசுவாசம் அப்படி இருந்ததா என்னன்னு எனக்கு தெரியல. தன் சுயத்தை அவன் நம்பி சொல்றான், ஏசப்பா நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, எத்தனை பேர் பண்ணாலும் நான் உமரை விட்டு நான் போக மாட்டேன், உமக்காக நான் எல்லாமே செய்வேன்னு சொல்லி தன்னை அவன் நம்பினான். அவன் ஆண்டவரை நம்பல. ஆனால் அந்த சிலுவை பாடுகளுக்கு பிறகு அவன் ஒரு முடிவெடுத்தான், இந்த அன்பிற்காக நான் என்ன வேணாலும் நான் செய்வேன்னு சொல்லி அவன் மனம் மாறினான். ஆமேன். உமக்கா ஆண்டவரே, நீர் எனக்காக ஆண்டவரே நீர் இவ்வளவு பாடுகளை பட்டு சிலுவையிலே கொடுத்தீர் பார்த்தீங்களா, இந்த அன்பிற்காக நான் மரிப்பேன், நான் உமக்காக நான் ஊழியம் செய்வேன். அவன் நினச்சிட்டான் ஆண்டவர் சும்மா அப்படியே அவனுக்கு ஆண்டவரோடு அவன் பயணித்ததுனால இது இவ்வளவு பெரிய ஒரு ஆண்டவர் எப்படி இப்படி துன்பப்படுகிறாருன்னு பார்த்த உடனே இவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை எழுந்துட்டு, ஒரு மனுஷனை எப்படி இப்படி துன்பப்படுத்த முடியும்னு சொல்லி ஆண்டவர் மீது நம்பிக்கையே அவனுக்கு இல்லாமல் போயிட்டு, ஆனால் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தி அவர் உயிரோடு ஜெயம் எடுத்த உடனே இவனுக்குள்ள ஒரு தைரியம், ஒரு விசுவாசம், இழந்து போன எல்லாவற்றையும் ஆண்டவர் மீண்டுமாக அவனுக்கு தேவன் கூட்டி கொடுத்தார். ஆமேன். ஒருவேளை நீங்கள் கடந்த நாட்களில் நீங்கள் ஆண்டவரை 3 முறை அல்ல, நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம மறுதலிக்கிறோம். எத்தனையோ நன்மைகளை செய்கிறார் ஆண்டவர் ஆனாலும் பாருங்க நமக்குள்ள ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே வராது. என்ன பண்ணிட்டாரு, என்ன செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்க மாட்டோம், ஆண்டவரை தேட மாட்டோம், பாட மாட்டோம், ஆராதிக்க மாட்டோம், விட்டு விட்டு போய்கிட்டே இருக்கோம். ஆனாலும் கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்து அவரை ஆராதிக்க, சரி இன்னைக்கு விட்டுருவோம், நாளைக்கு மனம் திரும்பிடுவா, நாளா கழிச்சு மனம் திரும்பிடுவான்னு சொல்லி தருணங்களை ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆனால் தருணங்கள் எப்பொழுதும் தந்து கொண்டே இருக்க மாட்டார். என்னைக்கா ஒரு நாள் ஆண்டவர் அடிச்சு தூக்கிடுவார். அதனால் உங்களுக்கு குறிக்கப்பட்ட நாள் வரைக்கும் ஆண்டவரை தேடுவதில் நீங்கள் கவனம் உள்ளவர்களாக இருக்கும் பொழுது நீங்கள் வாடாத நித்திய கிரீடத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஆமேன். நம்ம பாஸ்டர் ஐயாவோட மெசேஜை கேட்டோம், ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண நாள். அந்த கல்யாண நாளிலே நீங்கள் எல்லாரும் மனவாட்டிகளாக இருக்கணும். அந்த கல்யாணத்தில் இல்லைன்னா எல்லாமே வேஸ்ட்டு. அங்கே நீங்கள் கைவிடப்படுவீர்களே ஆனால் அவ்வளோதான். நாம் வாழக்கூடிய வாழ்க்கை ஒரு அநித்தியமான ஒரு வாழ்க்கை, ஆனால் நித்தியமான வாழ்க்கைக்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே அந்த கல்யாணத்திற்கு எல்லாரும் ப்ரிப்பேர் ஆகுங்க. அதுக்கு தான் இந்த ஆலயம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் அவர் அன்பிலே நாம் வேறு உண்ற, அவருடைய அன்பிலே நாம் நிலைத்து நிற்க, அவருக்காக எல்லாவற்றையும் சகிக்க நாம் பல விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். அதனால் நீங்கள் ஆலயத்திற்கு உற்சாகமாய் நீங்கள் குடும்பமாக நீங்கள் வாருங்கள். பேதுருவை போல நீங்கள் காணப்பட்டாலும் இன்றைய தினத்திலே அவன் ஆண்டவரை பார்த்த உடனே அவனுக்கு கொடுத்த தேவன் சொன்ன வார்த்தை அவனுக்குள்ள வந்த உடனே அவன் அழத் தொடங்கி அவன் மனஸ்தாபப்பட்ட ஆரம்பிச்சான். இன்னைக்கு நீங்கள் அப்படி மனஸ்தாபப்பட நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவருடைய அன்பு உங்களுக்கு பல மடங்கு உள்ள ஏறிடும். ஆமே. அன்பு கண்ணீரால் வெளிப்படும். அவன் ஆண்டவரை அதிகமாய் நேசிச்சதுனால மக்கள்கிட்ட சொல்றான், அவரை தெரியாதுன்னு சொன்னாலும் உள்ளமோ அவரை விரும்பி கொண்டே இருந்தது. அதனால் நீங்கள் ஆண்டவரை விரும்பி கொண்டே இருங்கள். நீங்கள் எவ்வளவு நீங்கள் கீழே விழுந்தாலும் கர்த்தர் உங்களை தூக்கி நிறுத்த அவர் போதுமானவர். ஆமே. ஆனால் ஒரே ஒரு காரியம்,
அவர் சபையாகிய அவருடைய அன்புக்குள்ளே நீங்கள் வரணும். ஆமேன். ஒவ்வொரு நாளும் நீங்கள் நிலைத்து நிற்கும் பொழுது பேதுருவை போல ஆண்டவர் உங்களையும் தூக்கி நிறுத்த அவர் போதுமானவர். ஆமேன். பெரிய ஊழியத்தை செய்து முடித்தார். உலகத்தில் தேவன் உங்களுக்கு குறித்த நாளிலே பெரிய பெரிய காரியங்களை உங்கள் கைகளை கொண்டு செய்வார். ஆமேன். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, உங்களை கொண்டு தேவன் பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார், நிச்சயமாக அதை செய்து முடிப்பார். ஆமேன். தேவன் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. நம்ம எல்லாரும் செபிப்போம். கண்களை மூடி அப்படியே செபிக்க ஆரம்பிப்போம். தேவ சமூகத்தில் கர்த்தரை நோக்கி பார்த்து நாம் கண்களை மூடி செபிப்போம். இந்த மாலை நேரத்தில் கேட்ட எல்லா சத்தியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தாவே, நன்றியோடு மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபையாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த மாலை நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய பலத்த கரமும் உடைய கிருபையுள்ள கரமும் உடைய தயவுள்ள கரமும் இந்த இடத்துல ஆளுகை செய்வதாக. ஆண்டவரே தகப்பனே, நாங்கள் ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே திருமண தடைகள் மாறும்படியாய் ஜெபித்திருக்கிற காரியங்களை உடைய கரத்தில் தந்து ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே செய்திகளை கேட்ட, வார்த்தைகளை கேட்ட, ஆராதித்த உடைய ஜனங்களுக்கு நன்மையான ஈவிகளை பரலோகத்திலிருந்து தந்தருள்வீராக. தேவகரம் ஆளுகை செய்யட்டும். இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுமே நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தானுடைய அந்நிய ஐக்கியமும் இந்த மாலை ஆராதனையில் கலந்து கொண்டு கர்த்தரை ஆராதித்த உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் ஆண்டவருடைய வருகை பரியந்தம் தங்கியிருப்பதாக. ஆமென். கைகளை உயர்த்தி 3 முறை சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அப்படி என்னது எல்லாத்துக்கும் பாயசமா? எல்லாத்துக்கும் சூடான பாயசம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்களா? சாப்பிட்டுட்டு போங்க. ஸ்தோத்திரம்.